ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை பார்க்குறது முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா தினேஷ். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு படிப்பு இல்லை. இருந்தாலும் எனக்கு சூப்பர்வைசர் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு அனுபவம் சில இடத்துல நம்மளுக்கு வாழ்க்கையில் சில பதவிகளை நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தான் நான் படித்தது 8th தான் படிச்சிருந்தேன். படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா வீட்டிலேயே பைக்கெலாம் ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு உதவியாக இருப்பேன். ஏன்னா ரொம்ப வீட்டில் வறுமை, 2 அக்கா எனக்கு அப்படிங்கிறதுனால அப்பாவும் பெருசாக ஒன்றும் வருமானம் கிடையாது. அம்மா ஒரு இதில் சாப்பிட்ற ஒரு ஹோட்டலில் அந்த பிளேட்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அக்காவும் ஒரு கம்பெனியில் இந்த ஹவுஸ் க்ளீனிங் அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் அவங்களாம் இப்படி இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கவலையாகி எனக்கே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். மனசு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அதனால் நானும் சரி நம்மளும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட வீட்டிலேயே அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தேன் ஒரு 3-4 வருஷம். அதுக்கப்புறம் அப்பா தவறுற ஒரு சுச்சுவேஷன் வர்ற நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நம்ம இப்படி இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி மனசு கவலையாயிட்டு நம்ம தான் ஏதாச்சும் பார்க்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை. சரி ஏதாச்சும் நம்ம பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி நம்ம பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எங்கள் மாமாவோட சரி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், ஏதாச்சும் வேலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் போயிட்டு இருந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சும்மா தெரிஞ்ச ஒரு மாமா முன்னாடியிலேருந்து அப்பாவோட பழக்க வழக்கம். அவர் அவர் தான் எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவினா எங்கள் வீட்டுக்கு செய்வார் பண்ணுவார் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். அவரோட ஆட்டோவில் தான் அக்கா அம்மா எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அப்போ அப்பா தவறினதுக்கு அப்புறம் எங்கள் குடும்பம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்ட்டு அவருக்கு தெரிய வந்துச்சு. அம்மா அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாத ஒரு சூழ்நிலையில தான் சரி அம்மா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும் போனேன். எனக்கு போக பிடிக்கல தான். ஏன்னா அப்பாவுக்கு இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு யாரையுமே ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்த மாதிரி மனசு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தயங்கிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனேன். போனதுக்கப்புறம் அவங்கள நல்லா பேசுவாங்க அந்த மாமி. அவங்க ஏன்டா வெளியிலே நிற்கிற, என்ன விஷயமா உள்ளார வா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மாமா வர சொல்லியிருந்தாங்களா அப்படின்னதுக்கு அந்த வரட்டும் வரட்டும் கடைக்கு போயிருக்காரா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார், நீ உட்கார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்களை மாதிரி ஃபேமிலி தான், மிடில் கிளாஸ் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். ஆனால் அவங்க பிள்ளைங்கள நல்லா படிக்க வச்சார். ஒரு ஆட்டோ ஓட்டி அந்த பிள்ளைங்கள படிக்க வச்சார். அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருந்துச்சு. அந்த பையனும் ஸ்கூல் 12th நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தான். நல்ல ஒரு ஃபேமிலி. அவங்களோட மாமியோட குடும்பத்துலேருந்து அவருக்கு கொஞ்சம் உதவி. ஆனால் அம்மா குடும்பத்துலேருந்து எங்களுக்கு யாரும் உதவி பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை அந்த அளவுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சரி நம்ம ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்தேன். அவர் சொன்னார், அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்கடா, இந்த மாதிரி அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. உனக்கும் ஒன்றும் சரியான ஒரு வேலை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா. ஒரு வழியுமே எனக்குமே தெரியாதான் இருக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையிலையும் பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை. அக்காவும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அக்காவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா இந்த வேலையிலேருந்து கண்டிப்பாக என்னால் அவங்கள காப்பாற்ற முடியுமான்னு தெரியல மாமா. ரொம்ப ஒரு மன உளைச்சலில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டான். சரி உனக்கு ஏதாச்சும் நான் வேலை ஏற்பாடு பண்ணால் நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு கேட்டதுக்கு, உண்மையாக தான்டா, நான் தெரிஞ்ச இடத்துல 2-3 இடத்துல கடைகளில் வேலைக்கு சொல்லியிருக்காங்க. உனக்கு 10,000க்கு மேலே சம்பளம் கிடைக்கும். உனக்கு அதிலே இருந்தனா கூட உனக்கு வேறு ஏதாச்சும் வேலை கிடச்சிச்சின்னா அப்புறம் நீ மாறிக்கலாம். இப்போதைக்கு உனக்கு வருமானம் ரொம்ப பரவாயில்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
ரொம்ப சந்தோஷமாம்மா. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அந்த வேலையை நீங்கள் வாங்கி கொடுங்க எப்படியாச்சும். உங்களுக்கே தெரியும் அம்மா வீட்டு பக்கமும் யாரும் எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அப்பா வீட்டு பக்கமும் சப்போர்ட் இல்லை. யாருமே வந்து உதவின்னு இப்போ நம்ம கேட்டோன்னே எல்லாமே வந்து எல்லாம் விலகிட்டாங்க. அப்பா எல்லாருக்குமே அண்ணன் தம்பிங்களுக்கெல்லாம் செஞ்சார். இப்போ நாங்கள் கஷ்டப்படுற காலத்தில் யாருமே எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதெல்லாம் விடுறா, எல்லாம் சொந்தக்காரவங்களாம் அப்படி தாண்டா இருப்பாங்க, அதெல்லாம் நீ யோசிக்காத. இப்போ நான்லாம் வந்து யாரை நம்பி போயிட்டுருக்கேன் சொல்லு. நானும் உங்கள் மாமியும் காதல் திருமணம் தான் பண்ணோம். இப்போ வந்து 20 வருஷம் ஆக போகுது. நாங்கள் எந்த அண்ணன் தம்பி எதிர்பார்த்துருந்தேன். ஏதோ வந்து எனக்குன்னு வந்து ஒரு முயற்சியிலேருந்து ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டி ஏதோ ஒரு டிரைவிங் தெரியறதுனால ஆட்டோ வாங்கி வாடகைக்கு ஓட்டினேன். இப்போ சொந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏதோ குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் வந்து சொந்தக்காரவங்க பண்ணுவாங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இல்லை. அதனால நீ அதெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் நீ வந்து விட்டுரு. உன்னால் என்ன முடியுதோ அதை நீ செய். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீ அப்பா இல்லைன்னு நினச்சிட்டு நீ அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காத. உன்னால் முடிஞ்ச அளவு முயற்சியை செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் சரி சரி மாமா, நீங்கள் என்னென்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து நாளைக்கு நான் வரேன் எனக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒத்து பழகக்கூடிய ஒரு ஆள், யாருக்கிட்டையும் வந்து அந்தளவுக்கு நான் பேச மாட்டேன். அப்போ வந்து அந்த அண்ணன்கிட்ட வந்து ரமேஷ்னு ஒரு அண்ணன், அவர் வந்து எங்கள் ஊர் சைடு தான். அதனால் வந்து நல்லா பழகுவார், ஒரு உரிமையாக பேசுவார். நம்ம பேசுகிற விஷயத்த அடுத்தவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போக மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். அதனால் அவர்கிட்ட சரி சாப்பிட்டுட்டு இருந்தப்ப கேட்டார், என்ன ஒரு மாதிரி இருக்க மணி, எப்போதும் கலகலன்னு இருப்ப, நாங்கள் பேசாமல் இருந்தாலும் நீ பேசுவேன், என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் இல்லைண்ணா உங்ககிட்ட இந்த விஷயத்த எப்படி சொல்கிறது என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்ப, எதா இருந்தாலும் சொல்லுடா, நம்மளுக்குள்ளே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லைண்ணே, எனக்கு இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, என்ன இதை சொல்கிறது, இதில் என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்ன அப்படி என்னடா விஷயம், ஏதாச்சும் வீட்டில் பிரச்சனையா, அதாக இருந்தால் மட்டும்தான் நீ இந்த அளவுக்கு இதாக இருப்ப, என்னாச்சு எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு பெரிய விஷயமா இல்லை, எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரியும்ல, அக்காவும் மாமும் நல்ல ஒரு இதாக இருப்பாங்க, எங்கள் வீட்டில் அந்யோன்யமாக இருப்பாங்க, நல்லா ஒரு இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளே என்னென்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு போல இருக்குண்ணே. மாமா முன்னாடி மாதிரி கிடையாதான், இப்போ ஒரு 3 மாதமாக ஆளே சரியில்லையா. அக்கா வந்து இதை என்கிட்டேருந்து மறைச்சிருக்கு. நேற்று அடிச்சிருக்காரு அக்காவை போட்டு. இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பணம்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாராம், ஒழுங்காக இப்போ சாப்பிட்றது இல்லையா வீட்டில், எது கேட்டாலும் ஏதாச்சும் ஏட்டிக்கு போட்டியாக பதில் சொல்கிறாராம், அப்படி இப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கா அக்கா. இத்தனை நாளாக வந்து எனக்கு தெரியாதுன்னு, நேற்று அக்கா பையன் வந்து ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரப்போ தான் அந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்கிறான். அப்போ தான் வந்து எனக்கே தெரியுது, சரி இவ்வளோது நடந்திருக்கு, நம்ம வேலைன்னு போனதுனால அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கவலையாக இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், சரி பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ அதை போட்டு நினச்சிட்டு கவலைப்படாத, ஏதாச்சும் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை என்னென்னு விசாரி, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஏதாச்சும் முன்னாடியே வந்து பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அதை சரி பண்ணுறதா நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து சொல்கிறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நீ பாரு, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த அண்ணன். அதுக்கப்புறம் நானும் வந்து என்னோடய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். அக்கா வந்து அப்போ தான் சமைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என்னடா சாப்பிட்றியா இப்போ அப்படின்னு, டீ போடட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லைக்கா அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நேரம் படுத்து தூக்குறேன், ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அவர் ஃபோன் அடிக்க சொன்னார்ல, அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. சரி என்னென்னு விசாரிச்சு பார்ப்போம். எனக்கு ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இதை கவலையாகவே இருந்துச்சு. மாமாவோட ஆஃபீஸில் விசாரிச்சு பார்ப்போம், ஏதாச்சும் விஷயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவருக்கு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் அப்புறம் எடுத்தார். ஒரு 2 தடவை அடித்தேன், 3ஆவது தடவை எடுத்தார். என்னப்பா சொல்லுப்பா, நல்லா இருக்கியான்னு கேட்டார். நான் நேற்றே வந்துட்டேன்ப்பா, உனக்கு பண்ணணும்னு நினச்சேன், நானும் மறந்துட்டேன். அப்புறம் தான் சொன்னேன், நானும் வந்து ஒரு ட்ராவலிங்கில் இருந்தேன், அதனால தான் வந்து உங்களுக்கு அடிக்க முடியல, நீ காலைல தான் வந்தேன் இங்கேருந்து அப்படின்னு சொன்னது. ஓகே உன் வேலை தான் எனக்கு தெரியுமாப்பா, நீ அலையிறது தான் உனக்கு வேலை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார். இப்போ என்ன வேலைக்கு போயிருக்கீங்களாண்ணா அப்படின்ட்டு. இல்லைப்பா நாளைக்கு தான் போகணும், 5 நாள் லீவ் எடுத்துருந்தேன், இன்றைக்கியோட சேர்த்து 5 நாள், நாளைக்கு தான் போகணும்ப்பா, வரியா வீட்டுக்கு அப்படின்னாரு. சரின்னு மதியானத்துக்கு மேலே வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் வந்து உடனே வந்து கிளம்பி சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 3 மணிக்காக கிளம்பி ஒரு வீட்டுக்கு போனேன்.
எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 ஹவர் போகணும் ஒரு வீட்டுக்கு. போனதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபு எல்லாம் இருந்தாங்க. வாங்க தம்பி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ என்னாச்சும் ஆஃபர் போட்டிருக்காங்களா உங்கள் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. போட்டால் உங்களுக்கு சொல்லாமலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் உள்ளே இருந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்தார். வாப்பா என்னப்பா திடீர்னு என்ன பார்க்கணுங்கிற, என்ன விஷயம், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாதுட்டு. நீங்கள் எப்போதும் எனக்கு ஒரு அண்டை மாதிரி தான், நீங்கள் உங்கள்கிட்ட நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், இது மாதிரி